இங்கே வந்திருக்கிறவா எல்லாருமே வந்து ஒன்று வேத பாடசாலை, அடுத்தது ஆகம பாடசாலை. இந்த மாதிரியான ரெண்டு விதமாக இங்கே எல்லா பசங்களும் வந்திருக்கேன் இல்லையா? இப்போ வேதம் படித்தவாளுக்கும் ஆகமம் படித்தவாளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் வந்து ரொம்ப உபயோககரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் 2 நாளாகவே நிறையா வாத்தியார் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கா. எல்லா சாஸ்திரமுமே வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் ஒரு உபயோககரமாக இருந்துன்னு இருக்கு. அதே மாதிரி வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்குது, 6 அங்கங்களாக வந்து இந்த சாஸ்திரங்களே இருக்குது அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் நிறையா இருக்குது சாஸ்திரங்களில். அதில் இந்த ஜோதிஷம் அப்படிங்கிற சாஸ்திரம் வந்து வேதத்துக்கு கண்ணாக இருக்குது. நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா வேதம், அந்த வேதத்தினுடைய கண்ணாக இருக்கக்கூடியது எந்த சாஸ்திரம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜோதிஷ் சாஸ்திரம் தான். ஏன் இந்த ஜோதிஷ் சாஸ்திரம் வந்து வேதத்துக்கு கண்ணாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த வேதங்கள்லாம் வந்து எதுக்காக உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறான்னா, வேதாஸ்தாவத் யஜ்ஞகர்ம பிரவருத்தாக அப்படின்னு சொல்லியிருக்கா. வேதங்கள்லாம் வந்து யஜ்ஞ யாகாதிகளுக்காக உண்டாயிருக்கு. இப்போ நம்ம பண்ணக்கூடிய எல்லா யாகங்கள் யஜ்ஞங்கள் இதெல்லாம் வந்து எதில் ரொம்ப பிரமாணமாக இருக்குது, எதன் மூலமாக எதை ஆதாரமாக வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் வேதத்தை. அப்போ அந்த யாகங்கள்லாம் வந்து எதை ஆதாரமாக வச்சுருக்கு அப்படின்னு கேட்டால் யஜ்ஞா புரோக்தாக தேது காலாஸ்ரயேன அப்படின்னு. அப்போ அந்த யாகங்கள் யஜ்ஞங்கள் இதெல்லாம் எதை ஆசிரயிச்சிருக்கு? காலத்தை ஆசிரயிச்சிருக்கு இல்லையா? காலத்தில் இப்போ ஒரு ரோகம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ரோக நிவர்த்திக்காக நம்ம ஒரு வைத்தியன்ட்ட போகிறோம்னா அவன் மாத்திரை கொடுக்குறான். அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. அவன் என்ன காலத்தில் சாப்பிட சொல்கிறானோ அந்த வைத்தியன் அந்த காலத்தில் தான் நம்ம சாப்பிட்டாகணும். அதே மாதிரி பாபத்தினுடைய நிவர்த்திக்காக ஒரு பரிகாரத்துக்காக யாராவது ஒரு யாக யஜ்ஞங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறோமே, ஆனால் அதுக்கும் காலங்கள்லாம் இருக்குது. அந்த நியமிதமான காலங்களில் பண்ணாதான் அந்த காரியத்தினுடைய புண்ணியம் நமக்கு வந்து சேரும். அந்த காலம் எதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஜோதிஷ் சாஸ்திரம் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திராதஸ்மாத் காலபோதோ யதஸ்யாத், இந்த சாஸ்திரத்தினால காலபோதம் நமக்கு இருக்கிறதுனால வேதாங்கத்துவம் ஜோதிஷஸ்யோக்தம் அஸ்மாத், அதனால் அஸ்மாத் ரிஷிகள் மூலமாக வேதாங்கம் அப்படின்னு இந்த ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கு ஒரு அருகதையானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் பெரியவாள்லாம். அதே மாதிரி நம்ம இப்போ வேதம் படித்தாச்சு, ஆகமம் படித்தாச்சு, வெளில போயாச்சு அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன பூஜைகள்லாம் நம்ம சங்கல்பத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்கள்லையும் இந்த காலத்தினுடைய பிரதானமானது இருக்குது. ஆத்ய பிரம்மணா த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறோம் அப்படின்னு கேட்டால் த்விதீயே பரார்த்தேனா என்ன அர்த்தம்? ஸ்வேதவராக கல்பேனா என்ன அர்த்தம்? அஷ்டாவிம்சதிதமே கலியுகேனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வைவஸ்வத மன்வந்தரே, மன்வந்தரம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமாக அஷ்டமியில் ஹோமம் பண்ணக்கூடாது, நவமியில் ஹோமம் பண்ணக்கூடாது, செவ்வாய்க்கிழமை நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சம்பிரதாயம் மூலமாக பரம்பரை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ சாமானியமாக நீங்கள் இதுக்கெல்லாம் ஜோதிஷம் படிக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட. ஏன் அமாவாசையில் காரியங்கள் பண்ணக்கூடாது, ஏன் அஷ்டமியில் சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது, ஏன் செவ்வாய்க்கிழமை சுபகாரியங்கள் பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி வந்ததுன்னா, இந்த காலத்தில் நீங்கள் வெளியில் படித்து முடித்து பாடசாலையை விட்டு வெளில போயாச்சுனாவே நீங்கள் நிறையா கேள்விகளை சந்திப்பேன். வேத சம்பந்தமான கேள்விகள் வரும். அதே மாதிரி நீங்கள் உத்தியோகத்துக்கு போயாச்சு, இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவஸ்தையிலேருந்து வெளில போயாச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து உத்தியோகத்துக்குள்ளே நுழைஞ்சிருவேன். அப்போ உங்கள்கிட்ட வரக்கூடிய கேள்விகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த காரியத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இந்த காலத்தில் ஏன் பண்ணணும்னு இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் உங்கள்கிட்ட வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜோதிஷ் சாஸ்திரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இந்தந்த காலங்களில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏன் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறது இந்த ஜோதிஷ் சாஸ்திரம் தான். அதனால் ஜோதிஷ் சாஸ்திரம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். காலம்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ தினங்கள்லாம் நம்ம கணக்கு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு நாள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுறோம். அந்த ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சூரியோதயத்திலேருந்து ஆரம்பித்து அடுத்த சூரியோதயம் வரைக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்னு கேட்டால் இந்த வியாழக்கிழமை வந்து நம்ம எது வரைக்கும் சொல்லுவோம்? நாளைக்கு 6:30க்கோ இல்லைன்னா 6 மணிக்கோ சூரியோதயம் ஆகிற வரைக்கும் அது வியாழக்கிழமை தான். ஆனால் இந்த காலத்தில் அந்த இங்கிலீஷ் பாশ্চাத்திய ஒரு பத்ததியில் 12 மணியிலே வந்து ஒரு நாள் முடிஞ்செடுத்து 12:01 ஆயிடுத்து அப்படின்னு கேட்டாலே நம்ம வந்து நியூ இயர்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி நம்மளுடைய பத்ததியில் கிடையாது. நம்மளுடைய பத்ததியில் என்ன,
இனோதயத்வயாந்தரம் ததர்க்க சாவனம் தினம். 2 சூரியோதயத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நாள் கணக்கு எப்படி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நாள் கணக்குக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சூரியோதயத்துக்கு இடைப்பட்ட காலத்தை ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி மாச பிறப்புலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு தை மாசம்னு வச்சுக்கலாம். பஞ்சாங்கத்தில் தை மாசம் மாசப்பிறப்பு வந்து மத்தியானம் 3:30 நடக்குதுப்பா, இல்லைன்னா மத்தியானம் 12:30 நடக்குதுப்பா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொங்கல் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் மாசப்பிறப்பு பூஜைகள் பண்ணணும். அது எப்படி மாசப்பிறப்பு மத்தியானம் நடக்கும்? தினத்தினுடைய ஆரம்பம் சூரியோதயத்தில் தானே இருக்கு. அப்போ மாசப்பிறப்பு எங்கே வரணும்? சூரியோதயத்தில் தானே நடந்தாகணும். இந்த கேள்வி வந்துன்னா நம்ம என்ன பதில் சொல்றது? சார் டெய்லி சூரியோதயத்திலேருந்து தான் நாள் ஆரம்பிக்கிறது, மாசம் மட்டும் எப்படி சார் மத்தியானத்துலேருந்து ஆரம்பிக்கும்? இந்த சந்தேகத்துக்கு பதில் என்ன சொல்றது? இதே மாதிரி தனுர்மாச பூஜைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். மார்கழி 1 இருக்கும். சில நேரங்களில் மார்கழி 1ஆம் தேதி நம்ம வந்து தனுர்மாச பூஜை ஆரம்பிக்க மாட்டோம். தை மாசம் 1ஆம் தேதி வரைக்குமே நம்ம பண்றது உண்டு. தை மாசம் 1ஆம் தேதி ஏன் தனுர்மாச பூஜை பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட வந்தால் நீங்க எப்படி பதில் சொல்லுவீர்? இதுக்கெல்லாம் வந்து பலத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு வேதம் படிச்சிருந்தாலும் ஆகமம் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வெளில போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் ஒரு பதில் வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள் மூலமாக தான் நம்மளால கொடுக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். நீங்கள் வெளில போயாச்சு அப்படின்னு கேட்டால் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவேன். அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டால் இங்கே வரணுங்க, கண்டிப்பாக ஜோதிஷ் சாஸ்திரம் படிக்கணும். சரியா? ஜோதிஷம் மூலமாக தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய இது எல்லாமே கால சம்பந்தப்பட்டு இருக்கு, உங்களுடைய வேலை எல்லாமே கால சம்பந்தப்பட்டு இருக்கு. அதனால நீங்கள் கண்டிப்பாக வாங்கோ, ஜோதிஷம் மாதிரியான சாஸ்திரங்கள்லாம் படிச்சுக்கோங்க. சரியா? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். மாசப்பிறப்பு அப்படிங்கிறது சூரியனுடைய கதியை வச்சுட்டு வரக்கூடியது. சூரியன் வந்து 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு முடிச்சிட்டான் அப்படின்னு கேட்டால் அவன் எப்போ வேணாலும் முடிக்கலாம். மத்தியானம் கூட முடிப்பான், நைட்டு கூட முடிப்பான். அதை வச்சுட்டு மாசப்பிறப்பெல்லாம் வரும். அதனால் சாஸ்திரங்களுடைய ஒரு பிராதானியத்தை தெரிஞ்சுண்டு இங்கே நீங்கள் வந்து வேதாத்தியனத்துக்கு அப்புறம் ஆகம அத்தியனத்துக்கு அப்புறம் இங்கே வந்து நீங்கள் சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த செஷனில் வந்து நம்மளுடைய வீரராகவன் சார் வந்து ரொம்ப நல்லா நமக்குலாம் வந்து அட்வைஸ் பண்ணார். இந்த எடுத்துட்ட விஷயத்தை நன்னாவே அவர் வந்து நிரூபித்தார். அவருக்கு நான் வந்து கலாசாலா பட்சத்தாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அப்படியே சேர்ந்து கேஎஸ்ஆரை போய் அங்கே லைப்ரரி எப்படி இருக்குது, இங்கே கற்றுண்ட விஷயத்தை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து என்னென்னலாம் கற்றுண்டீங்களோ அதை வந்து நம்மளுடைய லைப்ரரியிலையும் கேஎஸ்ஆர்ஐலையும் போய் பாருங்க. இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. என்னென்னலாம் இங்கே சொல்லி கொடுத்தா அதை நீங்கள் லைவாக ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத அங்கே போய் நீங்கள் பாருங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் போஜனத்துக்கு வாங்க.